ஆசீர்வாத தீர்க்கதரிசன ஊழியங்கள் வழங்கும் உங்கள் ஆசீர்வாத நேரம். இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். பார்வோன் கைக்கு விடுவித்து மீட்ட பஸ்காட்டு குட்டி. பார்வோன் கைக்கு விடுவித்து மீட்ட பஸ்காட்டு குட்டி. ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியருண்டு. ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியருண்டு. இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். சத்ருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன். சத்ருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன். யுத்தத்தில் உன் முன்னே சென்று ஜெயம் எடுத்தாரே. யுத்தத்தில் உன் முன்னே சென்று ஜெயம் எடுத்தாரே. இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம்.
ஏகோவாவுன் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். ஏகோவாவுன் தெய்வமானான் ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். ஏகோவாவுன் தெய்வமானான் ஏதும் பயம் வேண்டாம். ஏகோவாவுன் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். பயப்படாதே சிறுமந்தையே, நான் உன்மேய்ப்பன். பயப்படாதே சிறுமந்தையே, நான் உன்மேய்ப்பன். தயங்காதே மனம் கலங்காதே, உன் தேவன் தினம் காப்பே. தயங்காதே மனம் கலங்காதே, உன் தேவன் தினம் காப்பே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். ஏகோவாவுன் தெய்வமானான் ஏதும் பயம் வேண்டாம். ஏகோவாவுன் தெய்வமானான் ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். ஏகோவாவுன் தெய்வமானான் ஏதும் பயம் வேண்டாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 72வது சங்கீதம் 17வது வசனம். அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும். சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும். மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர் என்று வாழ்த்துவார்கள். His name shall endure forever. His name shall continue as long as the sun, and men shall be blessed in him. All nations shall call him blessed. எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர் என்று வாழ்த்துவார்களாம். இயேசு கிறிஸ்துவின் நாமம் பெரிய நாமம், அன்பான நாமம், அது ஆச்சரியமான நாமம், பாவங்களை நீக்குகிற போக்குகிற நாமம். இயேசு என்றாலே ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிப்பவர் என்பது அர்த்தம். இயேசு கிறிஸ்து விடுதலையை கொடுக்கிறவர். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பிசாசிலிருந்து அவருடைய நாமம் விடுதலை கொடுக்கிற நாமமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லும் பொழுதே அசுத்தாவி பயந்து புறப்பட்டு ஓடுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல சுகம் உண்டு, அற்புதம் உண்டு. இயேசு கிறிஸ்து பெரியவர் என்று சொல்லி லூக்கா 1:32-33 வாசிக்கும் பொழுது, அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவு இராது என்று பார்க்கிறோம். அவர் உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். அவர் என்றென்றைக்கும் அரசாளுபவர். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே இருக்காது. மற்ற எல்லா ராஜ்யங்களும் நீங்கி போகிற ராஜ்யம், அழிந்து போகிற ராஜ்யம் என்று சொல்லி தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல கூட
7வது அதிகாரம் 14வது வசனத்துல சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய நாமம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் நாமம். அவருடைய நாமத்தினாலே மனுஷர் அவருக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எல்லா ஜாதிகளுமே அவரை பாக்கியமுடையவர் என்று வாழ்த்துவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அவருக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் மற்றவர்களை வாழ்த்துவார்கள் என்று சொல்லி இன்னொரு மொழியாக்கத்துல கூறப்பட்டுள்ளது. In him all will be blessed to bless others. மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக, தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் இந்த நாளிலும் கூட அவருடைய நாமத்தினாலே அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கூறி அறிவித்திருக்கிறார், பறைசாற்றி இருக்கிறார், டிக்ளேர் பண்ணிறேன். நாம் இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யம் என்ற காரியத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், நீங்காத ராஜ்யம் என்று சொல்லி தானியேல் 7:14 வாசித்தோம். அவருடைய கர்த்தத்துவம் நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்று சொல்லி நாம் பார்த்தோம். மேலும் தானியேல் 4:2 கூட பார்த்தோம். அவருடைய நாமம் மகத்துவமான நாமம், அற்புத அடையாளங்கள் நிறைந்த நாமம், வல்லமையான நாமம். அதிலும் அதே வார்த்தை தான், அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய ஆளுகை முடிந்து போகிற ஆளுகை அல்ல, அது நித்திய ஆளுகை என்று சொல்லி பார்க்கிறோம். மற்றவைகள் எல்லாம் அசைவுள்ளவைகள், மற்றவைகள் எல்லாம் உண்டாக்கப்பட்டவைகள் போல மாறி போகும், ஆனால் அசையாதவைகள் நிலைத்திருக்கும் என்று சொல்லி எபிரேயர் 12:27 நம்ம வாசிக்கிறோம். எல்லாம் இன்னும் ஒரு தரம், நான் எல்லாவற்றையும் அசைய பண்ணுவேன், வானத்தையும் பூமியை நான் அசைய பண்ணுவேன், அப்பொழுது அசையாதவைகள் மாத்திரம் நிலைத்திருக்கத்தக்கதாக அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல மாறி போகும் என்று சொல்லி எபிரேயர் ஆக்கியோன் தெளிவாக கூறியுள்ளார். எபிரேயர் 12:27. மேலும் 28வது வசனத்துல நாம் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்கள், நாம் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்கள் என்று வேத வசனம் நமக்கு மிகவும் உறுதியோடு கூட கூறுகிறது. நாம் ஆதலால் என்ன பண்ண வேண்டும்? அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிற நாம் பயத்தோடு, தேவ பக்தி, தேவ பயம், ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம், அந்த பக்தி காணப்பட வேண்டும். பக்தி என்றால் என்ன? அவருக்கு பயப்படும் பயம் என்றால் என்ன? தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஞானத்தை, நம் ஆண்டவருடைய ஞானத்தை நாம் பெற வேண்டும். அவருக்கு உண்பதாக அவருக்கு பயப்படும் பயம் இருக்க வேண்டும். கர்த்தர் என்னை காண்கிறார், அவருடைய ராஜ்யத்தை பெறுகிற நான், அவருடைய ராஜ்யத்தின் பிரஜையாய் நான் காணப்படுகிறேன் என்ற நினைவோடு கூட அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே கிடையாது. அவருடைய ராஜ்யம் சந்தோஷம் சமாதானமாய் இருக்கிறது. அது நீதி சமாதானம் பரிசுத்தாவினால் உண்டானதான பலமாய் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்தினால் உண்டாயிருக்கிறது. மேலும் தேவனுடைய ராஜ்யத்தின் அந்த காரியங்களை பார்க்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறதே என்று இயேசுவானவர் தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொன்னார். உங்களுக்குள்ளேயே இருக்கிறது தேவனுடைய ராஜ்யம். என்றைக்கு அவர் உங்களை பிள்ளைகள் என்று சொல்லி அழைத்து அதிகாரம் கொடுத்தாரோ, நீங்கள் என்றைக்கு ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கே தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாய் மாறிவிட்டீர்கள். எப்படி நம்முடைய நாடு குடியரசு நாடு என பெயர் பெற்றிருக்கிறதோ, மக்கள் ஆட்சி, ஜனநாயக ஆட்சி என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு இயேசு ராஜாதி ராஜாவாக நம்முடைய உள்ளத்தை ஆண்டு கொள்ளும்படிக்கு விரும்புகிறார். உங்களுடைய உள்ளத்தை ஆட்சி செய்கிறது எதுவு? இன்றைக்கும் அதை நீங்கள் ஒன்று கூட உணர்வீர்கள் என்றால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு உணர்த்தி
அவர் உங்கள் உள்ளத்தை ஆண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நீங்க இந்த வேளையிலும் இடம் கொடுக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வருவார். அவருடைய அந்த பிரசன்னத்தை நீங்க உணர்வீங்க. அவருடைய சமாதானத்தை, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. மற்ற ஆண்டவன்மார்கள் உங்களை ஆண்டார்கள். அவர்கள் எல்லாம் செத்த ராட்சதர்கள். அவர்கள் யாரும் திரும்ப எழுந்திருக்க முடியாது. பல காரியங்கள் உங்களை ஆண்டு நடத்தி இருக்கலாம், அல்லது உங்களுடைய சிந்தையை திருப்பலாம், உங்களுடைய மனதை குழப்பி போட்டிருக்கலாம். ஆனா இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த ஒரே ஒரு வாழ்வு உங்களை ஒப்புக்கொடுத்து பாருங்கள். அவரை விசுவாசியுங்கள். அவர் உங்களுக்காக, உங்கள் மேலே அன்பாகவே இருக்கிறார். உங்களுக்காக அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். உங்கள் துக்கங்கள், உங்களுடைய அடிமைத்தனம், உங்களுடைய எந்த காரியமெல்லாம் உங்களை அழுத்தி போட்டிருக்கிறது, உங்களுடைய மனதை பாழ்படுத்தி போட்டிருக்கிறது, அவர் அதை ஒன்றும் பார்க்கவில்லை. எந்த வேளையில நீங்க இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை கூப்பிடுங்க, இருக்கிற இடத்துல இயேசுவே என்று சொல்லி கூப்பிடும் பொழுது அவருடைய நாமம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்க மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இப்பொழுதே சத்தியம் உங்களுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது. அவர் சந்தான பரம்பரையாய் உங்களை ஆசிர்வதிக்கிற கர்த்தர். ஒவ்வொரு ஜெனரேஷன் மேல ஜெனரேஷன்ல அவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். உங்களை ஆசிர்வதிக்கிறத நாமம் மாத்திரம் அல்ல, அவருடைய நாமம் புகழ் வாய்ந்த நாமம். அந்த நாமம் நாம் ஏற்கனவே வாசித்தது போல அது சந்தான பரம்பரையாய் நிலைக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அது முழுவதுமாய் ஜெனரேஷன், ஒவ்வொரு நம்முடைய பரம்பரையாய் சந்தானமாய் ஆண்டவர் சந்தானத்தின் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். உன் சந்ததியின் மேல, உன் சந்தானத்தின் மேல என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்லி தாகமுள்ள ஆத்துமாவாய் இருக்கிறீர்கள் அல்லவா? ஆண்டவர் இந்த வேளையிலும் கூட அவருடைய நாமம் உங்களை ஆசீர்வதிக்கிற நாமம். எல்லா ஜாதிகளும் வரப்போகிற காலங்கள்ல அவரை வாக்கிய உடையவர் என்று வாழ்த்துவார்கள். நீங்களும் அவருக்குள்ளாக காணப்பட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை ருசி பார்த்து மற்றவர்களையும் ஆசீர்வதிக்கிற இடத்திலே ஆண்டவர் உங்களை வைப்பார். உங்களுடைய தேசத்துல நீங்க ஆசீர்வாதமாய் இருப்பீங்க. தேசத்துல இப்பொழுதும் தேசத்திற்காக ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை நாம் டிக்ளேர் பண்ண வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய ஆளுகை நெத்திய ஆளுகையாய் இருக்கும். அது தலைமுறையாய் நிற்கும் என்று சொல்லி இந்த 2 வசனங்கள் தானியேல் 4:2 கூட அதைத்தான் பார்க்கிறோம். அது தலைமுறையாக நிற்கிற ஆசீர்வாதம், நிலைத்திருக்கிற ஆசீர்வாதம். அது நித்திய ராஜ்யம், அழியாதவை என்று சொல்லி பார்க்கிறோம். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, அழிந்து போகிற காரியங்களுக்காக அல்ல, அழியாததற்காக நீங்க கிரியை நடப்பிக்கும் பொழுது, ஒரு ஸ்டெப் நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த அழியாமையை நீங்க சுதந்தரித்துக் கொள்ளுவீர்கள். சோர்ந்து போகாமல் மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுவீர்களா? ஆண்டவர் உங்களுக்கு நேத்திய ஜீவனை அளிப்பா, நேத்திய ராஜ்யத்தை தருவா, நேத்திய நம்பிக்கையை தருவா, நேத்திய ஆறுதலை இப்பொழுதே இந்த வார்த்தையின் வழியாய் கட்டளை இடுகிறார். உங்களுடைய சமாதானம் கடைசி வரையிலும் நிலைத்திருக்கும். உங்களுடைய சந்தோஷம் கடைசி வரையிலும் நிலைத்திருக்கும். மற்ற எல்லாம் மாறி போகலாம், ஆனால் அசைவுள்ள ராஜ்யத்தை பெறுகிற நீங்கள், நீங்க பயத்தோடு பக்தியோடு அவரை சேவிக்கும்படிக்கு, அவரை ஆராதிக்கும்படிக்கு அவருடைய கிருபையை பற்றி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னதமானவருடைய குமாரன், அவருடைய கர்த்தத்துவம் பெரியது. அவருடைய கர்த்தத்துவத்திற்கு முடிவு இல்லை. அவருடைய தோளின் மேல இருக்கிறது கர்த்தத்துவத்தின் பெருக்கம். அவருடைய ராஜரீகம், அவருக்கு கனம், மகிமை, ராஜரீகம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாமும் அவரோடு கூட அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் கூட வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்துல கூறப்பட்டது போல, 5:9-10 கூறப்பட்டது போல, அவர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து உங்களை தேவனுக்கென்று தம்முடைய ரத்தத்தினாலே மீட்டு கொண்டார். உங்கள் தேவனுக்கு உண்பதாக உங்களை ராஜாக்களாக ஆசாரியர்களாக ஆக்கினார்.
ஆதலால் நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்களாம். யார்? அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் இந்த ராஜரீக அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். ராஜாக்களாக ஆசாரியர்களாய் மாற்றி இருக்கிறார். அதை நீங்கள் நம்பி இப்பொழுது விசுவாசித்து ஸ்தோத்திரிங்க. நாம பூமியிலே அரசாளுவோம் என்ற அந்த ஒரு நம்பிக்கை ஆண்டவர் இந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார். மேலும் வெளிப்படுத்தல் 11வது அதிகாரம் 15வது வசனத்துல உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களில் ஒரு ராஜ்யபாரம் பண்ணுவார் என்ற கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அவர் சதா காலங்களில் ஒரு ராஜ்யபாரம் பண்ணுவார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அதனால் இப்பொழுதும் நம்ம ஜப நிலையில காணப்படுகிற நாம் ஆண்டவரை நன்கு ஸ்தோத்தரிப்போம். இயேசு என்ற நாமத்தை நீங்க இப்பொழுதே சொல்லுங்க, கூப்பிடுங்க. இயேசு என்ற நாமம் தவிர வேறொரு நாமம் ரட்சிக்கப்படுவதற்கு கட்டளையிடப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமமே உன்னத நாமம், பெரியவர். உங்களுக்குள் அவர் வந்துவிட்டால் உலகத்தில் இருக்கிற தீமைகளை விட அவருடைய வல்லமை பெரியது, அவருடைய அன்பு பெரியது. உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவராயிருப்பார். அவர் உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அழியாத ராஜ்யம். அழியாமே சுதந்திரித்துக் கொள்ள உங்களுக்கு உதவி செய்வாராக. மற்றவை எல்லாம் அழிந்து போகும், வானம் பூமியும் அழிந்து போகும், ஆனால் அவர் கூறிய வார்த்தைகள் அழியாது, அது அப்படியே நிலைத்திருக்கும். அவருடைய நாமம் நிலைத்திருக்கிற நாமம், அவருடைய ராஜ்யம் நிலைத்திருக்கிற ராஜ்யம். அழியாத ராஜ்யத்தை நாம் பெறப்போகிறோம். அழியாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் அவரை சேவிக்க ஒரு நல்ல தீர்மானம் எடுத்துக்கொள்வோமா? நீங்கள் யாவரும் நல்ல தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. அழியாத ராஜ்யத்தை சுதந்திரிக்க போறீங்க. அவருடைய ராஜ்யத்தை நீங்க சுதந்திரித்துக் கொள்ளணும். அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாக உங்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். இந்த வேளையில யார் யார் அவருடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாயிருக்கணும், நீங்க அவருடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே ஸ்தாபிக்கப்பட இப்பொழுதே இடம் கொடுங்க. அதற்கு தடையாயிருக்கிற எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தினாலே முறிக்கப்பட்டு போவதாக என்று கட்டளையிடுகிறோம். இயேசுவின் நாமம் இல்லாமல் வேறு எந்த ஒரு தீமையின் கிரியையும் அப்பா யாருக்குள்ளேயும் ஆண்டவரை காணப்படுகிற மற்ற எல்லா தீமையான ஆவியின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே மாத்திரம் ஜெயம் உண்டு. இயேசுவின் நாமம் எந்த நாமம், உன்னத நாமம், பெரிய நாமம். தீமையின் ஆவிகளை துரத்தி விட்டு சாபங்களை எல்லாம் அகற்றி போட்டு விட்டு பாவங்களை மன்னிக்கிற நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம், குணமாக்குகிற நாமம். அப்பா இந்த வேளையில யார் யார் கூப்பிடுகிறார்களோ அவருடைய வாழ்வில நீங்க ஆண்டவரே, அவருடைய உள்ளத்துல ஆண்டவரே உண்மை யார் யார் ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்கள ஆண்டவரே உடைய ரத்தத்தினால நீங்க கழுவுங்கப்பா. இப்பொழுதே சுத்திகரிங்க ஆண்டவரே. அப்பா அவங்களுக்குள்ள ஆண்டவரே எந்த செத்த கிரியைகளும் செத்த வல்லமை ஒன்று கிரியை செய்ய விடாதபடிக்கு நாங்கள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய வல்லமையை நாங்கள் அவங்க மேல கட்டவிழ்க்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய ஆசீர்வாதத்தை கூறுகிறோம் ஆண்டவரே. எல்லா தீய ஆவியும், தீய நோக்கங்கள், தீய ஆவியின் கிரியைகள், பிசாசின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படும்படிக்கு வந்தவர் இப்பொழுதே அவருடைய உள்ளத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறபடியினாலே அவன் கிரியைகளை எதிராளி கொண்டு வந்த ஒவ்வொரு ஆண்டவரே சுகவீனத்தையும் பலவீனத்தையும் இப்பொழுதே அழித்து போடுகிறதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் சுகப்படுத்துகிறதற்காக நன்றி. எஸ் லார்ட், உமக்கு நன்றி. ஒவ்வொருவரும் ஆண்டவரை பிள்ளைகளற்றால் சுதந்திர உம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு எஸ் தீமைக்கு தீமை அல்ல, உதாசனத்துக்கு உதாசனத்தை சரி கட்டாமல் எஸ் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்கள் என்று அறிந்து கொண்டு
நீங்க ஆசீர்வதியுங்கள், நீங்க ஆசீர்வதியுங்கள் என்ற வேத வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் மாறுகிறார்கள். உமக்குள்ளாக பாக்கியம் உள்ளவர்களாக, மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற இடத்துல சகல ஜாதிகளும் சகல ஆண்டவரே ஜனங்கள் மத்தியிலும் ஆண்டவரே இவர்களை பாக்கியமுடையவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாற்றி மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்திற்காக, தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக, அவங்களுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக, எஸ் லார்ட், ஒவ்வொருவரும் கிரியை செய்யும்படியாக, குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக, எஸ் தங்களுடைய சந்தானத்துக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு, எங்கள் தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு, எங்கள் தேசத்தின் மேல, குடும்பங்கள் மேல இப்பொழுதே நாங்கள் ஆண்டவரை டிக்ளேர் பண்ணுகிறோம். உங்களுடைய ஆசீர்வாதங்களை இப்பொழுதே கட்டவிழ்க்கிறோம். சபிக்கப்பட்ட சத்துருவின் கிரியைகள், பாவ கட்டுகள், மற்ற என்னென்ன கட்டுகள் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ அவைகளெல்லாம் கட்டோடு ஒளிந்து போவதாக என்று சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் உடைய ஆசீர்வாதங்களை கட்டவிழ்க்கிறோம். உடைய ஆசீர்வாதங்களை பேசுகிறோம். ஒவ்வொரு தனிப்பட்ட நபரிலும் நாங்கள் டிக்ளேர் பண்ணுகிறோம். இந்த ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை டிக்ளேர் பண்ணுகிறோம், கூறி அறிவிக்கிறோம். இந்த வேளையில அப்பா விசுவாசித்து டிக்ளேர் பண்ணுகிற வேளையில ஒவ்வொருவரும் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே இப்பொழுதே ஆண்டவரே வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்கள். அதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஒவ்வொருவரும் உம்மை நோக்கி கூப்பிட்டார்கள் ஆண்டவரே. மனுஷர் யாவரும் ஆண்டவரே அப்பா உம்மை வாழ்த்தும்படியான காலம் ஆண்டவரே. இந்த காலங்கள், இந்த ஆண்டவரே மாதம் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே தாங்கள் ஆண்டவரே, தாங்களே ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ளும் படிக்கு அநேகர் ஆண்டவரே பாக்கியம் உடையவர்கள் என்று வாழ்த்தும் படிக்கு, உம்மை அறிந்து கொள்ளும் படிக்கு நீ செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நீர் ஆண்டவரே நடந்து கொள்ள செய்வீராக. தொடர்ந்து உமக்குள் நிலைத்திருப்பார்களாக. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அழியாமை, அசியாதத்துவம், நிலைத்திருத்தல், ஸ்டடியாய் ஃபர்மாய் விசுவாசத்திலே கட்டப்பட்டு, ஆவியிலே கட்டப்பட்டு, உமக்குள்ளாய் ஆசீர்வதிக்கப்பட்டு அதிகமாய் எழும்பி பிரகாசிப்பார்களாக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள். உங்கள் சாட்சிகளை மறக்காமல் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு 9362772311 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்.